இது தேநீர் கதைகளின் கதை நேரம். போன வீடியோவில் பார்த்தோம் ஐயப்பன் வரலாறு பார்ட் 2. அசுரியை வென்று அந்த அசுரிக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு ஐயப்பன். இந்த நிகழ்வால் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. ஐயப்பனை மக்களை காக்க வந்த தெய்வமாகவே பார்க்குறாங்க. ஆனால் இது அந்த ஐயப்பனோட அம்மாவான ராணிக்கு பிடிக்கலை. ஆற்றங்கரையில் கண்டெடுத்த பிள்ளைக்கு இவ்வளவு அறிவா, இவ்வளவு சக்தியா அப்படின்னா என் வயிற்றில் பிறந்த குழந்தைய யாரும் மதிப்பா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? என் குழந்தைய பட்டத்து இளவரசனாக ஆக்கணும். அதை விட்டுட்டு இந்த மணிகண்டனை பட்டத்து இளவரசனாக ஆக்குறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. அரசி மனசில் பொறாமை வளர்ந்துச்சு. அவங்க ஒரு பெரிய சதிக்கு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட ராஜ்யத்தோட மருத்துவத்துறையில் பணியாற்றின சில சதிகாரங்களை கூட்டிக்கிட்டு மணிகண்டன் ராஜ்யத்தில் இருந்தால் என் மகனுக்கு மதிப்பு இருக்காது, மணிகண்டனை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி காட்டுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ராணி சீக்கு வந்த கோழி போல நோயாளியாட்டம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணியை குணப்படுத்த ராஜ மருத்துவராலும் கூட கூற முடியல உண்மையை. படுக்கையில் படுத்துக்கிட்டு ராணி சொல்றாங்க, ஐயா, நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கேன். என்னை காப்பாற்ற ஒரே வழி பாலியை காட்டில் இருக்க ஒரு புலிக்கிட்ட இருந்து புலிப்பால் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கனிவான குரல்ல ராணி நடிக்கிறது தெரியாம நம்ம ராஜா, புலிப்பாலா? அது எப்படி சாத்தியம்? புலிக்கிட்ட யாரால போக முடியும்? இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பேசுறாரு. இதற்கு முன்னாடி எல்லா உயிர்களின் மீது கருணை கொண்ட நம்ம ஐயப்பன் மணிகண்டன், அப்பா, ராணியை காப்பாற்றணும் இல்லையா, நான் போய் புலிப்பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா கேட்டதும் பயப்படுறாரு. புலி அப்படின்னா அது சாதாரணம் இல்லை, அது மிருகங்களே ஆபத்தானது. இப்போ என் செல்ல மகனை நான் எப்படி அனுப்புறது என்றார் அரசர். மணிகண்டன் நண்பர்களே, கதைகள் நண்பர்கள் எல்லாருமே வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க. கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் தரும் பேராதரவு தான் தேநீர் கதையின் முதல் வெற்றி. மேலும் பல வீடியோக்களை நாங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் சாத்தியமாகும். எனவே தேநீர் கதைகள் தோழியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட ஆதரவும் பல இலக்கியங்களை தேடி உங்கள் கரம் ஒப்படைக்க எங்களுக்கு உதவியாக இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைப் தானே கொடுத்துருங்க மறக்காமல். அப்பா, ராணியை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பாக இந்த செயலை செஞ்சே தான் ஆவேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்ல வேற ஒரு வழியும் இல்லாமல் ராஜா சம்மதிச்சார். மணிகண்டன் மீது அக்கறை கொண்ட மக்கள் அனைவருமே, மணிகண்டா, புலிப்பால் கொண்டு வருவது எப்படி சாத்தியம்? சொன்னால் கேளு, நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக நம்பிக்கை வைங்க மக்களே. கர்மம் இருக்கும் இடத்துல தெய்வத்தோட ஆதரவு இருக்கும், கவலைப்படாதீங்க. மற்றபடி தன்னுடைய வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு மணிகண்டன் காட்டுக்கு புறப்படுறாரு. காட்டுக்குள் நுழையும் போது எல்லா மிருகங்களும் நம்ம ஐயப்பனை அன்போடு வரவேற்குது. பம்பை ஆற்றங்கரையை கறக்கும் போது ஆற்றங்கரை தெய்வங்கள் கூட நம்ம ஐயப்பனுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதை போல காட்சி தருது. இப்போதுதான் கதையில் மிகப்பெரிய திருப்பம். மணிகண்டன் புலியை எப்படி அடக்குறாரு? மணிகண்டன் உண்மையிலேயே புலிப்பாலை எடுத்து வருவாரா? அரண்மனைக்கு திரும்பும் போது என்ன அதிசயம் நடக்கும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள